ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டாப்பிக்கில் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் அப்படின்றது எது அப்படின்னா, நமக்கு இப்போ எது யூஸ் ஆகுமோ அந்த டாப்பிக்கில் நம்ம ஒரு வீடியோ போட்டால் பெட்டராக இருக்கும். ஆனால் எது யூஸ் ஆகும் அப்படின்னா எல்லாமே இது யூஸ் ஆகும். இப்போது நிறைய பேர் இந்த லாஸை எனக்கு அதிகமாக ஆச்சு, ரிகவர் பண்ண முடியுமா சார், இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது எமோஷ்னலான ஒரு டாபிக். அதாவது லாஸை ரிகவர் பண்ண முடியுமா அப்படின்னு நான் ஒரு பாசிட்டிவாக ஒரு வேர்டு சொன்னேன் அப்படின்னா ஓகே, அதுக்கு நிறைய லைக்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் பண்ணணுமா, இல்லை லாஸ் ரிகவர் பண்ண முடியுமா, உண்மையான ஃப்ராங்கான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் நம்ம பண்ண சொல்ல அது எமோஷ்னலாக ஒரு ஸோ அதுவும் உங்களுக்கு வீடியோ போடுறேன், இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4200 வீடியோஸ்க்கு மேலே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆனால் இதில் அது சொன்னேன்ல, நிறைய கசப்பான விஷயங்கள் இருக்கிறதுனால யாரும் பார்க்குறதும் இல்லை, அந்த நெக்ஸ்ட் லெவலில் போகிறதில்ல, கற்றுக்கிறதும் இல்லை. இன்றைக்கும் நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் அல்ல 2 பேர் தான் கற்றுக்க முயற்சி பண்ணுறாங்க. 10 பேரில் ஒருத்தர் தான் உண்மையிலே சீரியஸாக கற்றுக்க முயற்சி பண்ணுறாங்க. மிச்சம் 9 பேர் என்னென்னா, நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கையும் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்களுக்கு அந்த ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, சார் இது போதுமா சார், நான் ஒரு 50 ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 அல்லது 2 ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் போன சொன்னாக்கா, இல்லை சார் இன்னும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் போகிறாங்க. ஸோ அதனால் எக்ஸ்கியூஸ் கொடுக்குற வேலை வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புரிஞ்சுங்க. நான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்த்து இந்த ரிக்வஸ்ட் வைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 8 கண்டென்ட் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. 8 கண்டென்ட் நான் ஒரே நாளில் கூட எல்லாத்தையும் உங்களுக்கு 8 கண்டென்ட் அனுப்பிச்சிடலாம். ஆனால் 8 கண்டென்ட்டை என்னால் அனுப்ப முடியாது, அனுப்பவும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது வேஸ்ட்டாகவும் போயிடும். ஏன் நம்ம ஸ்கூலில் 5 சப்ஜெக்ட் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஏன் ஒரு 365 டேஸ் ஏன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க? ஏன்னா ஸ்லோவாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம மைண்டில் ரெக்கார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் உங்களால் கற்றுக்க முடியுமோ, அது உங்களுக்கு பலனும் அளிக்கும். இப்போ 2 நாள்லேயே, ஒரு வாரத்தில் 10 நாளில் கிளாஸஸ் முடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 20 நாள் அப்படியே ட்ரேட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைனை எப்படி சார் ட்ரா பண்ணுறது. இது ரொம்ப நாளாக எனக்கு டவுட் இருக்குது. இது இப்போது நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன். ஒன்று இந்த குச்சி சேர்த்து லைன் பண்ண சொல்கிறாங்க, இன்னொன்று இந்த பாடி சேர்த்து லைன் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படி வரையிறது அப்படின்னு தெரியல சார் எனக்கு அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்லேருந்து ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைஸு எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது விலை நகர்வு, ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த மாதிரி நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு ப்ரைஸ் விலை ஏற்றுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் லைன் கொஞ்சம் மோட்டாக போட்டுக்கிறேன். இப்போ ஒரு விலை ஏறுதுன்னு வச்சிங்களேன். ஸோ ஏறின விலை கொஞ்சம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன் ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ண கற்றுங்க. இப்போ கரெக்ஷன் ஃபேஸ்னால் என்ன, இப்போ ஒரு ப்ரைஸ் ஏறுது அப்படின்னா இப்போ குறையுது இல்லையா, குறையுது கீழே வரத்துக்காக குறையுதா, இல்லை அங்கேருந்து கரெக்ஷன் இது மாதிரி அகைன் மேலே போகிறதுக்காக மூவ் ஆகுதா அப்படின்னு இந்த விஷயத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டா, ரெண்டாவது நீங்கள் ட்ரெண்ட் லைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அதை தான் சொல்கிறது. நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் எந்த ஃபேஸ், கரெக்ஷன் ஃபேஸா அல்லது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற ஃபேஸா, ஃபஸ்ட்டு அதில் ஐடென்டிஃபை பண்ணிங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போது இங்கே 50 ரூபாய் இருக்கிற ப்ரைஸ் 60 ரூபாய்க்கு மூவ் ஆகிடுச்சு. ஸோ கரெக்ஷன் என்னாகும், இங்கேருந்து வாங்கினவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, ப்ரைஸ் ஏறிடுச்சு, மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு திரும்ப அந்த ரேட்டில் வாங்குறதுக்கு அவங்க விருப்பப்படல, கொஞ்சம் விலை கம்மியான வாங்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம அது விலை குறையுது இல்லையா, அந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம திரும்ப ரீஎன்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றாங்களே, அது கரெக்ஷன் ஃபேஸில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ட்ரெண்ட் லைன் எங்கே ட்ரா பண்ணோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கனெக்ட் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, நிறைய பேர் என்னென்னா ட்ரெண்ட் லைன் மேலே மூவ் சொல்லும், அவங்க இதையும் கனெக்ட் பண்ணுறாங்க, ஸோ இதையும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நான் என்ன சொல்ல, கனெக்ட் பண்ணுறது தப்பு இல்லை. எதுக்காக கனெக்ட் பண்ணுறீங்க, என்ன ரீசன், நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களா, விற்க போகிறீங்களா, விற்கிறதுக்காக கனெக்ட் பண்ணுறீங்களா, வாங்கிறதுக்காக கனெக்ட் பண்ணுறீங்களான்ற இடம் தெரியணும் இல்லையா. அதே மாதிரி ப்ரைஸ் கீழே வர சொல்ல என்ன பண்ணுவாங்க, 2 ட்ராப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது சார் இதுவும் சப்போர்ட் ரேஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கனெக்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் எதுக்காக கனெக்ட் பண்ணீங்க, எதுக்காக வெயிட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ கரெக்ஷன் ஃபேஸ் அப்படின்றதுனால இங்கே எக்ஸாம்பிள் நாங்கள் வாங்கிறதுக்காக ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் லைனை எப்படி, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை நான் பிரேக் அவுட் தான் வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வெயிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண, சப்போர்ட் பிரேக் பண்ண சேல் பண்ண போகிறேன், பிரேக் அவுட் பண்ண வாங்க போகிறேன் அப்படின்றது சக்ஸஸ் ரேஷியோ கம்மி பண்ணுவோம்.
இப்போ வந்து நீங்கள் 100 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு 60 ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக வர சொல்லும். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 70-80% வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை தவிர்த்து சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம எதுக்காக ட்ரேட் பண்ணுறோம்னு தெரியாமையே நம்ம ஹோல் மார்க்கெட்டை வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம பணமும் வரையும் நேரம் வரையும் எல்லாம் போய் அதுவாக்கும் இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த லாஸ் ரிகவரி மேனேஜ்மெண்ட்டில் பேசலாம் அதை பற்றி நம்ம. ஸோ இதில் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணுறோம். இந்த குச்சி ஒரு பக்கம் பாடி ஒரு பக்கம் எப்படி சார் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, கன்ஃபியூஸ் ஆச்சு, சார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சார் இந்த குச்சி ட்ரா பண்ணலாம், இது கனெக்ட் பண்ணலாமா, இல்லை இந்த குச்சி கனெக்ட் பண்ணலாமா அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு சப்போர்ட் ஏரியாக்கில் நான் சொன்னேன் இந்த மாதிரி மேலே போக சொல்லும். இந்த சப்போர்ட் ஏரியாவை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ட்ரெண்டு எந்த பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ட்ரெண்டு லைனை ட்ரா பண்ணுற ஒரே ஒரு குச்சி மாதிரி ஒரு லைன் சிங்கிள் லைன் போட்டால் அப்படி கிடையாது, அது அர்த்தம் கிடையாது. அந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், சார் இந்த ஏரியானா எப்படி சார் மொத்தமாக இந்த ஏரியா இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியாஸ், இதெல்லாம் சப்போர்ட் ஏரியாஸ் இதெல்லாம். ஸோ சப்போர்ட் ஏரியாஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சப்போர்ட்டுக்கான வேலை பார்க்குறீங்களா இல்லை பிரேக் டவுனுக்கான வேலை பார்க்குறீங்களா. இப்போ ட்ரெண்ட் லைன் மேலே போயிட்டு இருக்குது, இன்னும் வந்து நான் பிரேக் டவுனுக்கான வேலையை பார்க்க முடியுமா. இப்போ ட்ரெண்டு மேலே போயிட்டு இருக்குது, பிரேக் டவுனுக்கான வேலையை பார்க்க முடியுமா. எப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு வேலை மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டை வர சொல்லும். ஸோ அதில் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கான முயற்சிகள் ஏற்படலாம். ஆனால் பெரிய ட்ரெண்டே அப் ட்ரெண்டு போயிட்டு சொல்லி நீங்கள் வந்து அப்போ பிரேக் டவுன் ஆச்சுன்னா வந்து திரும்ப கரெக்ஷன் ஆகிட்டு அகைன் மேலே போகிறது தான் முயற்சி பண்ணோம். ஓகே ஸோ இப்போ இந்த இதில் வந்து எக்ஸாம்பிள் எங்கேயோ உங்களுக்கு சார்ட்லேயே காமி இது நிஃப்டி 50 தான் சார்ட் தான், மந்த்லி சார்ட் தான் உங்களுக்கு ட்ரா பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்டாங்கிள் ட்ரெண்ட் லைன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இதுவும் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணேன். இந்த ஏரியா கனெக்ட் பண்ணுறது என்ன ஆகுனா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிங்க. அப்போ என்ன ஆகும், அந்த ஏரியா வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே இந்த ஏரியாவில் நம்ம இதில் சப்போர்ட் ஏரியா அது அப்படின்றப்போ உங்களுக்கு அது மல்டி ட்ரெண்ட் லைன்ஸ் 2 லைனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குச்சியும் சேர்த்து பாடியும் சேர்த்து உங்களுக்கு சப்போர்ட் ஏரியாவாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் அதே மாதிரி தான். இப்போ ஏன்னா குச்சி மாதிரி வந்திருக்கும், ஒரு ஷேடோ மாதிரி இந்த மாதிரி ஒரு பாடி கிரியேட் இருக்கும். நெக்ஸ்ட் கிட்ட உங்களுக்கு பாடி மட்டும் தெரியும், உங்களுக்கு இந்த மாதிரி பாடியோட உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ நீங்கள் தனியாக குச்சி மட்டும் கனெக்ட் பண்ணுறதோ பாடி மட்டும் கனெக்ட் பண்ணுறதோ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ஆகாது. ஸோ ட்ரெண்ட் லைனை வந்து இந்த மாதிரி மல்டி டைம் ஃப்ரேம்ஸில் ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொல்ல ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 4-5 வீடியோஸ் வந்ததுக்கப்புறம் டக்கு இது அதுவான்னு கேட்பாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு வீடியோ கண்டதுக்கு அப்புறம் சார் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ அனுப்புங்கன்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கறதுக்கே உங்களுக்கு பல மாதங்கள் ஆகிடும். ஆனால் நீங்கள் எப்படி 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் ஒரு வீடியோ பார்க்க முடியும். அது பார்க்குற கண்ணோட்டத்தை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் புரியும். ஓகே ஃபஸ்ட் வீடியோவில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத அப்புறம் லேட்டாக உணர்வாங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும், இந்த சார்ட் ரீடிங் கற்றுக்கணும், கேண்டல்லாம் என்ன கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கள். இந்த வெபினார் ப்ரைஸ் ஆக்ஷன் டீட்டெயில்ஸ் அந்த வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இதை வந்து எல்லா டைம் ஃப்ரேமையும் எல்லா ட்ரெண்ட் லைன், அதாவது நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸு, நம்ம யூஎஸ்டி டாலர்ஸு, அப்புறம் பிட்காயின் இதெல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இந்த சார்ட் ரீடிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.